போதைப் பொருட்களற்ற சமூகத்தை உருவாக்க அடியெடுத்து வைப்போம். Be a part of the movement for a drug-free society. SNRN Marathon. Register now. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. எத்தனை படம் நடிச்சிருக்காரு. அதை விட அதிகம் வரவேற்பு இந்த படத்துக்கு கிடைக்கின்றது மக்கள் மத்தியில் திரளாக கூட்டத்தை பார்க்குறீங்க. இதே போல் அவர் வாழ்நாள் முழுவதும் ரஜினிகாந்த் போல் தமிழ்நாட்டில் எப்பவுமே சூப்பர் ஸ்டாராக இருப்பார். எங்கள் தலை வந்து ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் பண்ணியிருக்கார் லைஃப்பில். எல்லாத்துக்குமே காரணம் தம்பி தான் எல்லாமே பண்றது. ரொம்ப சந்தோஷமா இருக்கு எங்களுக்கு இது பண்ணது. நம்ம தாய் தந்தையை நம்ம தினமும் பாக்குறோம். ஆனா நம்ம தலையை பார்க்கறதுக்கு 2-3 வருஷம் ஆச்சு. அவரை பார்க்கும் போது ஒரு பிறந்த குழந்தை ஒரு தாயை பார்க்க தெரியுமா, அந்த ஒரு ஃபீலிங் தான். ஹாலிவுட் படத்துல நம்ம தலை படத்தை தான் ரெஃபரன்ஸுக்கு எடுக்கிறாங்க. தலையை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் ஃபேன்ஸ் சொல்லாதுங்க, அவரோட ரத்த நாடிகை. நாங்கெல்லாம் அவரை பாக்குறதுக்கு தான் அவரை வந்துட்டு போனாலே போதும், எல்லாரும் சொல்றதா. மங்காத்தா இன்டு 100, மங்காத்தா இன்டு 100. எல்லாருமே பணத்துக்கும் பதவிக்கும் ரசிகரை பயன்படுத்தாத ஒரே தலைவர் எங்க தலை மட்டும் தான். அஜித்குமார் மட்டும் தான். லாஸ்டா ஒண்ணு சொல்லிக்கிறேன், கடைசி சொட்டு ரத்தம் ஒண்ணு இருக்கிற வரைக்கும் அஜித். படம் நல்லா இருக்குப்பா. விஜய் ஃபேன் நீங்க சொல்லுங்க. விஜய் பைத்தியம். படம் அருமையா இருக்குது, பார்க்கலாம். இதுல ஆமா அவ்வளவுதான். இதுல கொஞ்சம் ஹாலிவுட் படம்னு சொல்லி தமிழ் சினிமால எவ்வளோ படம் வந்துருச்சு. ஆனா அது ஹாலிவுட் படமே இல்ல, ஃபுல் அண்ட் ஃபுல் பக்கா மசாலா கமர்ஷியல். ஆனா மகிழ் திருமேனி வண்டர்ஃபுல் டைரக்டர். அவர் சத்தியமா சொல்றேன், நாங்களே நினைச்சு கூட பார்க்கல தலை எப்படி காட்ட வர. ரொம்ப சிம்பிள் தான். சிம்பிள்ல எவ்வளவு கிளாஸா காட்ட முடியுமோ காமிச்சிருக்காங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தலைய ஒரு இடத்துல கூட பண்டிகை இன்னைக்கு மாதிரி தான். பயத்துல இந்த 2 வருஷம் கழிச்சு வருது, ஐயோ எப்படி காட்ட போற தலையன்ட்டு. ஆனா ஒண்ணு விடாம தலைய வேற மாதிரி அதை சொல்றேன். ஹாலிவுட் படம்னு சொல்லி எவ்வளவு பேர் ஏமாத்தி நிக்கிறாங்க. ஒண்ணுமோ நானும் இங்கிலீஷ் பாட்டுலாம் போட்டு ரெட்ரோ சாங்லாம் போட்டு ஹாலிவுட் ரேஞ்சில் எடுக்கிறேன். இதுதான் ஒரிஜினல் ஹாலிவுட் ஃபிலிம் ரெஃபரன்ஸ் எடுத்தாலும் தமிழ் சினிமாவுக்கு என்ன எப்படி நான் காட்ட முடியுமோ அதை காமிச்சிக்கிறாரு. அதுவும் இவரை வச்சு காமிச்சது எங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ ஸோ மச் மகிழ் திருமேனி. இன்னும் நீங்கள் நிறைய படம் பண்ணோம். அடுத்தது குட் பேட் அக்லியில் உங்களை உடைக்கிறேன் எல்லாரையும். எனக்கு ஒரு பிரேக்கிங் பேட் பார்த்த ஒரு அனுபவம் தான். அதில் வந்த கேரக்டர்ஸாக இருக்கட்டும், அந்த லொக்கேஷனாக இருக்கட்டும், ஒரு பிரேக்கிங் பேட் எப்படி இருந்ததோ பிரேக்கிங் பேட்ல அப்படி தான். அந்த வால்டர் ஒயிட் வந்து ஒரு சிம்பிளான கேரக்டராக இருப்பார், ஆனால் செம்ம மாசாக இருப்பார். தலையும் அப்படி தான், ரொம்ப சிம்பிளாக காமிச்சிருப்பாங்க. ஆனா ஒரு ஷாட்டும் வந்து இந்த டிஓபி பயங்கரமா பண்ணிருக்காரு. ஒரு ஃப்ரேமும் வந்து ஃபுல்லா ஹாலிவுட் லெவல் தான் சொல்லலாம். பயங்கரமா இருக்கு. ஆமா, கிளியரா இருக்கு. அவன் ஸ்டண்ட் எல்லாம் சொல்லவே தேவையில்ல. எவ்ரி ஸ்டண்ட் வந்து பயங்கரமா இருக்கு. த்ரிஷாலாம் வந்து சூப்பரா இருக்காங்க. ஆமா, இவ்வளவு ஒரு அழகா காமிச்சது இல்ல, ரொம்ப ஸ்வீட்டா இருக்காங்க. அவரு தான் ப்ரோ, அவரு ஒரு மெயினான ஒரு இது ப்ரோ இந்த படத்துக்கு. அவர் ஒரு மெயினான ஒரு பிளஸ் பாயிண்ட்னு சொல்லலாம். பயங்கரமா ஒரு 2-3 பிஜிஎம் இருந்தாலும் அது டிஃப்ரெண்ட் வேரியேஷன்ஸ்ல போட்டு படத்தையும் வந்து எலிவேட் பண்ணிருக்காரு. பயங்கரமா இருக்கு. கிளைமேக்ஸ்லாம் வந்து பயங்கரமா இருக்கு. கொஞ்சம் டிக்கெட் கிடைக்கும், ரொம்ப கஷ்டப்பட்டு நின்றுட்டேன். ஆனால் ஒரு பெரிய போராட்டத்துக்கு அப்புறம் இந்த டிக்கெட்டை நான் வாங்கிட்டேன். இப்போ என் ஃப்ரெண்ட்ஸுங்க வந்துன்னு இருக்காங்க, ஒரு 5 பேர் ஒன்றா தான் போகிறோம். தலையை வந்து நான் பில்லா படத்தில் டைரெக்டாக அவர் போய் பார்த்த ஒரு அனுபவம் இருக்குது. ஃபோட்டோ கூட வச்சுருக்கேன், அவர் கூட ஒரு ஸ்டில் எடுத்துருக்கேன். நான் தலையை வந்து பார்த்ததுல மிகப்பெரிய சந்தோஷம். என் மனித கடவுள்ன்றதோட அவர் கிட்ட போய் பார்க்கும்போது 2 வார்த்தை என்கிட்ட சொன்ன தோலில் கை போட்டு, உன் ஃபேமிலியை நல்லா பார்த்துக்கோ, மற்ற எதுவுமே இது பண்ணிக்காத, படம் வருது என்ஜாய் பண்ணுறீங்க ஓகே, ஆனால் உன் ஃபேமிலியில் உன் பசங்க எத்தனை குழந்தைன்னு கேட்டாருங்க. எடுத்தோடனே 2 பசங்க சார், 2 பொண்ணுன்னு. அந்த குழந்தைங்களை நல்லபடியாக படிக்க வச்சுனா தான் என்னோட ஃபேன்ஸுக்கான முழு தகுதி உனக்கு இருக்குன்றாரு. அது என்னை வந்து ரொம்ப இன்னும் நான் சந்தோஷமாக இருக்கிறாங்க. அவங்களும் அஜித் ஃபேன் தான். தலையை வந்து பார்க்கணுன்னு நான் அடுத்த நாள் டிக்கெட் எடுத்து வச்சிருக்கேன். ஃபேமிலியோட போகிறதுக்கு ஏஜிஎஸ்ல எடுத்து வச்சிருக்கேன். என்ன இந்த அளவுக்கு நான் ரொம்ப ட்ரிங்க் பண்ணியிருந்தேண்ணா.
அவர்லாம் நிறைய அட்வைஸ் உண்மையாக படத்தில் எல்லாரும் சொல்லியிருப்பாங்க, இல்லை பேட்டியில் எல்லாரும் எவ்வளோ பேர் சொல்லியிருக்காங்க. நான் அவர் சொன்ன ஒரு வார்த்தைக்காக நான் குடிக்கிறதே விட்டுட்டு இன்னைக்கு நல்லா இருக்குன்னா என் ஃபேமிலி நல்லா இருக்கான்னா தலை ஒருத்தரால தான். எனக்கு தலைனா எப்படி சொல்றதுன்னா, எங்கள் ஃபேமிலியில் ஒரு வீட்டில் இருக்க ஃபோட்டோஸ் இருக்கு, அது எல்லாம் என்ன பைத்தியம்னு சொல்லலாம், இல்லை அவன் என்ன இப்படிதான் அப்படின்னா சொல்லலாம். இருந்தாலும் எனக்கு அவர் பார்க்காம இருக்க முடியாது. ஒரு நாளும் அவர் சும்மா நாளும் ஒரு ஃபோட்டோ எடுத்து பார்த்துட்டு இருக்கணும். இதில் வேற சின்ன வயசு ஃபோட்டோ வந்துடுது. அவரை வந்து பழைய தலையா பார்க்கறதுல எனக்கு பெரிய சந்தோஷத்தோட போறேன், எக்ஸைட்மெண்ட்டோட போறேன். வராங்க, வந்ததுக்கப்புறம் என்ஜாய் பண்ணிட்டு சொல்றேன். நான் வேற மாதிரி சும்மா கிழி கிஸ்டார். ஈச் அண்ட் எவ்ரி சீனும் சீட் ஆஃப் த எட்ஜ். மகிழ் திருமேனி டைரக்ஷன் செம்ம டிஃப்ரெண்டான அஜித்தை பார்க்குறோம்ல. நம்ம எப்போவுமே அவர்கிட்ட வந்து ஒரு ஆக்ரோஷம் இருக்கும், சரிங்களா, ஒரு அடிதடி அதெல்லாம் இருக்கும். இப்போ வந்து ஒரு லவர் பாயா அவர் எப்படி ரியாக்ட் பண்ணலாம் அதை சூப்பராக காட்டியிருக்காங்க படத்தில். ப்ரோ படம் வேற லெவல் ப்ரோ. தலையோட ஒய்ஃபை வந்து கதையில் வந்து கடத்திடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த வில்லன்கள் வந்து ட்விஸ்ட் பண்ணுறாங்க பாரு தலைய. எனக்கு சத்தியமா நான் நேரில் இருந்தால் அடிக்கிற மாதிரி தோணுச்சு ப்ரோ. அந்த அளவுக்கு தலைய அந்த எமோஷனை ஐயோ முடியல ப்ரோ. தலை அப்படியே உணர்ச்சிபூர்வமா அந்த எமோஷனை காட்டிருக்காரு ப்ரோ. சத்தியமா தியேட்டர்ல உட்காரும் போது எனக்கு அந்த வில்லனை நானே போய் எகிரி அடிக்கணும் மாதிரி இருக்கு ப்ரோ. அந்த அளவுக்கு ரொம்ப இது சத்தியமா சொல்றேன் ப்ரோ. எல்லா ஃபேமிலி ஆடியன்ஸும் வந்து பார்க்கணும் ப்ரோ. தான் மனைவி மேல எவ்வளவு காதலை வச்சிருக்காங்கன்றத இந்த படத்துல காட்டிருக்காங்க ப்ரோ. ஃபேமிலிக்கு உண்மையா ஒரு லவ்வர்ஸா இருக்கட்டும், மனைவியா இருக்கட்டும், ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வந்து லவ் பண்ணி அதுக்கப்புறம் இந்த படத்தை வந்து பார்க்கணும். நிறைய வீட்டில் சண்டை நடக்குது ப்ரோ. இந்த படத்தை பாருங்க, 2 பேருக்கும் ஸ்டார்டிங்ல சண்டை வரும், அதுக்காக டிவோர்ஸ் வரைய போகும்போது அதுக்கப்புறம் அந்த எமோஷனை காமிச்சிருக்காங்க பாரு. வில்லன் வந்து தன் மனையை கிடைத்த டிவோர்ஸ் கேட்டதுக்கு அப்புறமும் தலை அந்த முயற்சியை விடாமுயற்சி அதை விடாம கடைசியில அந்த ஹீரோயினை காப்பாத்துறாரு. செம்ம படம் ப்ரோ. கண்டிப்பா இது 100 நாள் ப்ரோ, சத்தியம் பண்றேன் ப்ரோ. ப்ரோ ரொம்ப நாள் 2.5 வருஷம் கழிச்சு தலையை பார்த்தது வந்து ரொம்ப சந்தோஷமா இருந்தது. தலைக்கு ஒரு பெரிய இன்ட்ரோ சீன்லாம் இல்ல, சிம்பிளா அவருக்கு ஏத்த மாதிரி சிம்பிளிசிட்டிக்காக ஏத்த மாதிரி தலையை காமிச்சிட்டாங்க இந்த படத்துல. நாங்க ஃபேன்ஸ் ஓரியன்டா பேஸ் பண்ணி வந்திருந்தோம், ஆனா இது பக்கா ஃபேமிலி ஓரியன்ட் படம். தலை வந்து ஒரு சில குடும்பத்தோட கதைங்க எப்படி இருக்கு, ஆனாலும் தன் புருஷன் வந்து பொண்டாட்டிய சந்தேகப்படாம எவ்வளவு நம்புறாரு, அதுக்காக வந்து தலை சூப்பரா எடுத்திருக்காரு. படம் சூப்பரா நடிச்சிருக்காரு. ஒரு சீனு கார்ல எடுத்திருந்தாங்க, உள்ள ஃபைட்டிங் சீனு செம்ம தூள் கிளப்பிட்டாங்க கேமராமேனும். பிஜிஎம் அந்த மாதிரி அனிருத்த சூப்பரா பண்ணிருக்காரு. தலை வந்து பெர்லின் கேரக்டரு, இன்னும் அந்த நிறைய கேரக்டர், அந்த ஃபைட் சீனு கொஞ்சம் நிறைய கொடுத்துருக்கலாம். ஆல்வேஸ் மனித கடவுள் அஜித் குமாரோட ஃபேன் தான். என்னைக்குமே அவரை வந்து விட்டு கொடுக்கவே மாட்டேன். என் தலை தான் எனக்கு முக்கியம், தாய் தந்தை தலை, அதுக்கப்புறமா தான் என் வீட்டுல எல்லாருமே, என் ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாருமே. சோ ஃபேமிலிக்காக கொடுத்துருக்காரு இந்த வாட்டி. குட் பேட் அக்லிக்காக வெயிட்டிங். அஜித் ஃபேன் ப்ரோ. ஃபர்ஸ்ட் ஷோ தான் வேணும், அதுவும் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ தான் வேணும்னு கஷ்டப்பட்டு வந்து பார்த்தோம் ப்ரோ. உண்மையிலேயே வந்து அஜித் ஃபேனா கொஞ்சம் டிசப்பாயிண்ட் தான் ப்ரோ. ஏன்னா மியூசிக் வைஸ் வந்து குறை சொல்ல முடியாது. ஆனஸ்ட்லி ஸ்பீக்கிங் பார்த்தீங்கன்னா மியூசிக் வைஸ் எல்லாமே பர்ஃபெக்டாக இருந்துச்சு. மற்றபடி ஸ்டோரி லைன் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்லோ ப்ரோ. ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் ரொம்ப ஸ்லோ, செகண்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆவரேஜ் தான். டோட்டலாக சொல்ல போனால் படம் வந்து ரொம்ப டிசப்பாயிண்ட் தான். என்ன கேட்டால் பாசிட்டிவ். எதனாலனா படமே வந்து ரொம்ப ஒரு மாதிரி தூக்கம் வர மாதிரி ஆயிடுச்சு ப்ரோ. ஓப்பன் ஸ்லோ பேஸ் ப்ரோ. ஓப்பனாக சொல்ல போனால் தூக்கம் வந்துச்சு ப்ரோ. அஜித் ஃபேனு ஃபர்ஸ்ட் ஷோ தான் வேணும்னு ஆவலாக வந்தோம், ஆனால் உண்மையிலே சாட்டிஸ்ஃபைட் பண்ணல. மாஸ் மூமெண்ட்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை ப்ரோ. பார்க்கலாம் ப்ரோ, நல்லா தான் இருக்கு. ஃபேமிலிக்கு ஏற்ற மாதிரி படம் எடுத்துருக்கேன், ஃபேன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி படம் இல்லை, ஃபேமிலிக்கு ஏற்ற மாதிரி நல்லா தான் இருக்கு. ஒரு லேகுக்கு எதுவுமே இல்லாமல் நல்லா போயிருக்கு. ஃபர்ஸ்ட் ஃபைட் சீன் நல்லா இருந்தது, பட் அந்த ரொமான்டிக் சீனு அதெல்லாம் எதுவுமே இல்லை அவ்வளோ. எமோஷனல்லாம் நல்லா இருக்கு படம். கொஞ்சம் அது சூப்பரா பண்ணியிருக்காங்க, அது நல்லா பண்ணியிருக்காங்க. பட் அது ஆக்சிடென்ட்டோ போடுவாங்கன்னு பார்த்தோம், பட் அதெல்லாம் போடலை. அது பிஹைண்ட் த சீன் தான் போடுவாங்கன்னு பார்த்தோம், அதுவும் போடல. அதுதான் கொஞ்சம் டிசப்பாயின்மெண்டா இருக்கு. ஃபேன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி படமே இல்லை இது. நெக்ஸ்ட் படம் ஜிபியூனா பார்க்கலாம், அதுதான் ஃபேன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி இருக்கும். இது ஃபேமிலிக்கு ஏற்ற மாதிரி வந்து ஃபேமிலி ஆடியன்ஸ்லாம் வந்து பார்க்கலாம், நல்லா தான் இருக்கு படம். ஓ தலை படம் வேற லெவல் ப்ரோ.
தலை படம் வேற லெவல் ப்ரோ. உண்மையா 2 வருஷம் வெயிட் பண்ணதுக்கு சிறப்பாக செஞ்சுட்டாரு. செகண்ட் ஹாஃப்லாம் நெருப்பாக இருக்குது, சொல்லவே முடியல. ஃபைட் சீன்லாம் அந்த அளவுக்கு பண்ணிட்டாரு. ஒரு டைலாக்கும் அந்த மாதிரி யோசிச்சு எழுதியிருக்காரு. சும்மா சொல்லக்கூடாது. மகிழ் திருமணி உண்மையே வேற லெவல் பண்ணிட்டாரு. 2 வருஷம் வெயிட் பண்ணதுக்கு சிறப்பான சம்பவமாக தான் இருக்குது எல்லாருக்கும். முக்கியமாக ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரொம்ப சண்டை போடுறாங்க, அந்த மாதிரி இருக்கவங்களாம் இதில் வர சின்ன சின்ன கருத்துலாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் பார்க்குறப்ப அவ்வளோக்கு ஒரு இதாக இருந்துச்சு. ரொம்ப அற்புதமாக இருந்தது. ஒவ்வொரு டைலாக்கும் எடுத்ததெல்லாம் கண்டிப்பாக எல்லாரும் தேட்டரில் வந்து பாருங்கள். இந்த வருஷம் நமக்கு 3 தீபாவளி. முதல் தீபாவளி போய்கிட்டு இருக்கு, 2வது தீபாவளி ஏப்ரல் 10 வரும். அதில் சிறப்பாக பார்த்துடலாம். ரொம்ப நன்றி.